4த் ஜேர்னி எதுக்காகன்னா, மறுபடியும் நம்ம மிஸ் ஹேவிசம் வந்துட்டு நம்ம பிப்ப பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அப்போ பிப் வந்துட்டு போய் பார்ப்பான். அப்போ மிஸ் ஹேவிசம் வந்து பழையபடியெல்லாம் இல்ல. ஃபர்ஸ்ட்டு தான் வந்துட்டு ரொம்ப ரூடா அப்படி இப்படின்லாம் இருந்தாங்க. ஆனா மிஸ் ஹேவிசம் இப்போ வந்து எப்படின்னா, தனியா ஒரு இடத்துல அமைதியா இருக்கிற மாரியான ஒரு பெர்சனா இருக்காங்க. நம்ம பிப்ப வந்து பார்த்துட்டு ஆ இவங்க வந்து ஒரு 900 பவுண்ட்ஸ் குடுத்து இந்த மாரி ஹெர்பர்ட்டோடைய ஆ அவனோட ஃபேமிலிக்கு, ஹெர்பர்ட்க்கு எல்லாத்துக்குமே குடுத்துரு. ஏன்னா, அவங்க ரொம்ப சஃபர் ஆகுறாங்க அப்படின்னு நீ சொன்ன நான் கேள்விப்பட்டேன். அவங்களோட இது வந்துட்டு என்னால பார்த்துட்டு இருக்க முடியல. அவங்க ரொம்ப நல்ல பெர்சன் நீ சொல்லி தான் எனக்கு தெரியுது. ஆ நீ வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு. இந்தா 900 பவுண்ட்ஸ் நீயும் அங்க சஃபர் ஆயிட்டு இருக்க அப்படிங்கிற மாரி குடுத்துருவாங்க. இந்த டைம்ல தான் வந்து எஸ்டலாவோட ஹிஸ்டரி பத்தி தெரிஞ்சுக்குவான் நம்ம பெப்பு. எஸ்டலா வந்து எப்படிப்பட்ட ஆளு, எங்கேருந்து கொண்டு வந்தீங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம மிஸ் ஹேவிசம் வந்து ரிவீல் பண்ணுவாங்க. அதாவது எஸ்டலா அப்படிங்கிற பொண்ணு வந்து ரொம்ப குழந்தையா இருக்கும்போது நம்ம ஜாகர்ஸ் தான் வந்து எடுத்துட்டு போய் மிஸ் ஹேவிசம்கிட்ட கொடுத்துருப்பாங்க. அடாப்ட் பண்ணி இவங்களும் வந்து வளர்த்துட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து இவனால தெரிஞ்சுக்க முடியுது. அப்பந்தான் இவனுக்கும் வந்து தெரியுது எஸ்டலா வந்து அடாப்டட் சைல்டு அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவளுக்கு வந்து ஒரு அம்மா இருந்திருக்கும். அந்த அம்மா தான் ஜாகர்ஸ் அப்படிங்கிறது இவன் கண்டுபிடிச்சிடறான். பட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. அப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு இவங்ககிட்ட பேசுகிறான். பேசிட்டு அங்கேருந்து கார்டன் வந்து சுற்றி பார்க்கலாம். சும்மா கார்டனுக்கு இவன் போகிறான். வெளியில் போயிட்டு உள்ளே வந்து பார்க்குறான். திடீர்னு பார்த்தா அந்த ஹேவிசம் வந்து ஃபுல்லாக தீப்பற்றி எரியிறாங்க. உடனே அதை அணைக்கலான்னு சொல்லிட்டு ஏதாவது இருக்குதான்னு பார்த்து இவனோட கோட்டை தூக்கி மடன்னு அணைக்கிறான். அது அணையல. உடனே அங்கே இருக்கக்கூடிய அந்த டேபிளில் பெரிய டேபிள் இருக்குல்ல, அந்த பேங்க்வெட் ஹால், அந்த டேபிள் இருக்கக்கூடிய கிளாத்தை பிடிச்சி இழுக்கிறான். அது ஆல்ரெடி ஓல்டு கிளாத், ஸோ கிழிஞ்சு கிழிஞ்சு வருது. அந்த கிழிஞ்சது இழுத்து அவங்க மேலே போட்டு அணைச்சிட்றான். அணைச்சோடனே ஃபுல்லாக அவங்க உடம்பு ஃபுல்லாக தீக்காயும், இவனோட கையும் ஃபுல்லாக தீக்காயத்தில் ஆயிடுது. அப்புறம் வந்துட்டு டாக்டர்லாம் வந்து பார்க்குறாங்க. டாக்டர் வந்து பார்த்ததுக்கப்புறமா இவங்க வந்து உயிரோடு இருப்பாங்க அப்படிங்கிறது மட்டும் சொல்கிறாங்க. பட் எவ்வளோ டேஸ் அந்த மாதிரியெல்லாம் வந்து தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ வந்து நம்ம மிஸ் ஹேவிசம் வந்துட்டு சொன்னது ஒன்று ஞாபகம் இருக்கும். அதாவது நான் எப்போ இறந்தாலுமே வந்து நான் தூங்கிட்டு தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது சொல்லியிருப்பாங்க. அப்போ இவங்கள தூக்கி அந்த டேபிளில் போட்டு கொஞ்சம் பார்த்துக்கிறதுக்கெல்லாம் ஆள் இருப்பாங்க. இவனும் வந்து நம்ம பிப்பு வந்துட்டு கிளம்பிடுவான். கிளம்பி போகும்போது வந்துட்டு நம்ம லண்டன் போயிட்டு இப்போ வந்து ஹெர்பர்ட் கிட்டே அவன் ஃபுல்லாகவே பேசுகிறான். இந்த மாதிரி எஸ்டலா வந்து அடாப்டட் சைல்டாமா. அப்போ அடாப்டட் சைல்டுங்கிற போது இவங்களுக்கு ஒரு அம்மா இருக்கும் தானே. நான் வந்து டைக்ரஸை மீட் பண்ணேன். டைக்ரஸ் வந்து நான் ஆல்ரெடி மீட் பண்ணியிருக்கேன். அவங்களோட ஹிஸ்ட்ரி இது தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வந்து கொல்றதுக்காக பார்த்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு உமனை வந்து ஸ்டாகுலேஷன் பண்ணது இதெல்லாமே வந்து இவன் சொல்கிறான். சொல்லிட்டு எஸ்டலோட அம்மா நான் கண்டுபிடிச்சிட்டேன், கண்டிப்பாக அவங்க வந்து ஜாகர்ஸாக தான் இருக்கும் அப்படிங்கிறது இவன் சொல்லிடுறான். சொல்லி முடிச்சுட்டு என்ன பண்ணிடுறான்னா, அடுத்தது வந்து நம்ம ஜாகர்ஸை வந்து மீட் பண்ண போகிறான். ஜாகர்ஸை மீட் பண்ணிவிட்டு எஸ்டலா பற்றினது எல்லாமே நீங்கள் சொல்லுங்கள், டைகர்ஸை பற்றினது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இவன் கேட்குறான். அப்போ ஜாகர்ஸை வந்துட்டு கொஞ்சம் இவன் கொஞ்சம் நல்லா ஃபோர்ஸ் பண்ணி கேட்கவும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவன் எல்லாத்தையுமே சொல்லிடுறான். ஆமாம் நான் தான் வந்துட்டு கொண்டு போய் இந்த மாதிரி கொடுத்தேன் அப்படிங்கிறத வந்து எப்போ சொல்லுவான் அப்படின்னா, நம்ம பிப் வந்துட்டு ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் மிஸ் ஹேவிசம் என்கிட்ட சொன்னாங்க, இதெல்லாம் உண்மையான்னு கேட்கும்போது ஆமாம் இதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லி ஜாகர்ஸ் ஒத்துக்கிறான். சரி ஓகே இதுதானா அப்படின்னு சொல்லி கேட்டு முடிச்சதுக்கப்புறமா இவன் வீட்டுக்கு வந்துடுறான். அப்போ வெம்மிக் கிட்ட இருந்து மறுபடியும் வந்து இவனுக்கு ஒரு நோட் வருது. அந்த நோட் எதை பற்றினா, இதுதான் உனக்கு கரெக்டான டைமிங், டக்குன்னு நீ வந்துட்டு நம்ம இவர் கன்விக்ட் ஏபிள் மேக்விச் இருக்கார்ல, அவரை வந்து நீ கூட்டிகிட்டு போகிறக்கான டைமிங் இதுதான், நீ கூட்டிகிட்டு போயிரு அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம வெம்மிக்கு வந்து ஒரு நோட்டாக அனுப்பியிருக்காரு. இந்த டைமில் வந்து 4th ஜேர்னி முடிஞ்சு இப்போ வந்து 5th ஜேர்னி வந்து இவனுக்கு ஆரம்பிக்குது.